அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராஜ் டேட்டாபேஸ். நம்ம சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம், எளிய பரிகாரங்கள் மற்றும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போற ரொம்ப முக்கியமான தலைப்பு கடக ராசிக்கான பராபவ ஆண்டு பலன்கள். பிறக்கப் போகும் பராபவ ஆண்டு கடக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராஜ் டேட்டாபேஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடக ராசிக்காரர்களே, உங்களுக்கு காத்திருக்கும் முதல் வார்த்தை பெரிய ரிலீஃப். கடந்த 3 வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. அஷ்டம சனி உங்களை ஒரு கை பார்த்துவிட்டது. குறிப்பாக ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் பாதிப்பிலிருந்து முழுமையாக விலகாமல் இருக்கிறீர்கள். பூச நட்சத்திரக்காரர்கள் அஷ்டம சனியில் சந்தித்த பெரிய இழப்புகளை, குறிப்பாக திரும்பப் பெற முடியாத நெருங்கிய உறவினர்களின் இழப்புகளை நாம் மாற்ற முடியாது. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இந்த தமிழ் புத்தாண்டு மூலம் வந்திருக்கிறது. நடுக்கடலில் தத்தளித்த உங்களுக்கு இப்போது கரை கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்துவிட்டது. அஷ்டம சனியில் நீங்கள் இழந்தவை ஏராளம். ஆனால் கவலை வேண்டாம், கீழ்கண்ட அனைத்தும் உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது. பணம் இழந்தவர்களுக்கு பணம் கிடைக்கும். நிம்மதியை இழந்தவர்களுக்கு மன அமைதி கிடைக்கும். ஆரோக்கியத்தை இழந்தவர்களுக்கு உடல் நலம் தேரும். மானம், பெயர், கௌரவம் மற்றும் அந்தஸ்தை இழந்தவர்கள் அதை மீண்டும் பெறுவார்கள். சொத்து மற்றும் சுகங்களை இழந்தவர்களுக்கு அது திரும்ப கிடைக்கும். சுருக்கமாகச் சொன்னால், உங்கள் பழைய தைரியம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு எது போனாலும் தைரியம் போகக்கூடாது. அந்த தைரியம் வந்துவிட்டால் எதையும் சாதிக்கலாம். இந்த மாபெரும் மாற்றத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழப்போகும் குரு பெயர்ச்சிதான். ஏப்ரல் 14 இல் தமிழ் புத்தாண்டு பிறந்தாலும் சரியாக 45 நாட்களில் மே மாத இறுதியில் குரு பகவான் உங்களின் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து விலகி உங்கள் ஜென்ம ராசியிலேயே வந்து அமர்ந்து உச்சமடைகிறார். 12 வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே வரக்கூடிய அதிர்ஷ்ட அமைப்பு இது. பாக்கியாதிபதி ராசியிலேயே உச்சமடைவதால் உங்கள் ராசி சுபத்துவம் அடைந்து உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக மாறும். தற்போது 9ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் சில தடைகளை ஏற்படுத்தியிருப்பார். அதாவது, வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊருக்கு வர முடியாத நிலை, இங்கிருப்பவர்கள் வெளிநாடு செல்ல முடியாத தடை, படிப்பை முடிக்க முடியாமலும் வேலையில் செட்டில் ஆகஸ்ட் முடியாமலும் இருந்த தடைகள். இந்த தடைகள் அனைத்தும் இந்த பராபவ புத்தாண்டில் விலகி உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல நிலைமைக்கு மாறும். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 8ஆம் இடத்தில் பெரும் சுமையாக உங்களை அழுத்திக் கொண்டிருக்கும் ராகு பகவான் 7ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இந்த மாற்றம் மிகப்பெரிய யோகத்தை தரும். அந்நிய இனம், மதம், மொழி அல்லது வேறு ஊரைச் சேர்ந்த நண்பர்களின் மூலம் கூட்டு முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை தரும். விளையாட்டு போல நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து முதலீடு செய்து தொடங்கும் சிறு தொழில் கூட பல லட்சங்கள், கோடிகள் புரளும் தொழிலாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. உங்கள் கனவுகள் நனவாகும் நேரம் இது. கடக ராசி பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். கணவர் மற்றும் குழந்தைகள் வழியில் இருந்து வந்த வருத்தங்கள் முற்றிலுமாக விலகும். அஷ்டம சனியில் பலரின் உண்மையான கொடூர முகங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த ஏமாற்றங்கள் அனைத்தையும் கடந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். கடவுள் நமக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுவார். என்னால் எதையும் சமாளிக்க முடியும் என்ற உத்வேகமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். கண் திருஷ்டி விலகும். மற்றவர்கள் மட்டம் தட்டிய நிலை மாறி உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருடம் கடக ராசிக்காரர்களுக்கு நான் 100க்கு 90 மார்க் கொடுப்பேன். திருமணம், இளைஞர்களுக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும்.
7ஆம் இடத்தில் ராகு வந்து குருவின் பார்வை கிடைப்பதால் காதல் திருமணங்களுக்கு பெற்றோரின் சம்மதம் எளிதாக கிடைக்கும். சொத்துகள், வீடு, மனை அல்லது வாகனம் வாங்குவது அவரவர் பிறந்த ஜாதகத்தின் தசாபுத்தி அமைப்பை பொறுத்தது. ஆனால் கட்டாயம் ஒரு நற்பொருள் சேர்க்கை, வீடு, கார் அல்லது நிலம் பெரும்பாலான கடக ராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்கள் வாக்கு பலிதமாகும், பணவரவு மிகச் சிறப்பாக இருக்கும். பொதுவான பலன்கள் ஒருபுறம் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜோதிட கணிப்புகளை பெற திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். எனவே கடக ராசி நேயர்களே, மொத்தத்தில் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு கடக ராசிக்காரர்களின் வாழ்வில் வசந்தத்தை வீசும் ஆண்டாக அமையும். குடும்பத்தில் அமைதியும் வேலையில் வெற்றியும் உங்களை தேடி வரும். இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை பெற நம்ம ராஜ் டேட்டாபேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.